அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். நான் பண்ண தப்பு நீங்கள் செய்திடாதீங்க. எனக்கு இது மாதிரி என்னுடைய வீச்சு வலையில் கனவா மீன் கிடச்சிது. ஒன்று தான் கிடச்சிது. அதை எடுத்து என் பையன் ஆசையாக விளையாடிட்டு இருந்தான். சடனாக அப்பா கடிக்குதுப்பா பிடிப்பான்னா பயந்துட்டேன். என்னடா அது கனவா மீன், சின்ன கனவா, அது கூட கடிக்குமா அப்படின்ட்டு பார்த்தாக்கா அந்த முள் அவனுடைய நாடி அண்டை குத்திட்ட போல் இருந்தது. கொஞ்சமாக ரத்தம் வடிய ஆரம்பிச்சிது. எனக்கு பயம் வந்துடுச்சு. என்னடா இது கனவா மீன் கடிக்குமா அப்படின்ட்டு. நண்டு கடித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கனவா மீன் கடிக்குமா அப்படின்ட்டு நமக்கு தெரியாது இல்லையா. எனக்கு சுத்தமாக தெரியாது, அனுபவம் இல்லை. கடல் சார்ந்த மீன்கள் என்னென்ன கடிக்கும் அப்படின்றது நமக்கு பழக்கமும் இல்லை. நீங்கள் இதை தப்பாக செய்திடாதீங்க. கடல் சைடு போனீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி மீன் கிடச்சிதுன்னா ஆசையாக கூட எடுத்து விளையாடாதீங்க. சும்மா நீங்கள் ஒரு குச்சி இருந்தால் கூட எடுத்து அதை திருப்பி பார்த்து கூட விளையாடலாம். நான் பயந்துட்டேன். என்னுடைய மகனுமே ரொம்ப பயந்துட்டாப்புல. அப்புறம் அங்கேருந்து ஒரு மீனவர் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா இந்த மீன் கடிச்சா ஏதாவது விளைவுகள் வருமா அப்படின்ட்டு. இல்லை எதுவும் வலிக்காது ஐயா, சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால அது ஒரு வலி தெரியும் அப்படின்ட்டு அவர் சொன்னாப்புல.